இதில் வர வந்து முதல்வர் வந்து திருப்பரங்குன்றத்தில் இன்னும் கொஞ்சம் வேணும்ன்ட்டு இந்த இந்துக்களுக்கு வெறியேற்றுற மாதிரி வெறுப்பேற்றுற மாதிரி ஆடு கோழி பலியிட்டு நேர்த்தி செய்வதற்கு நாங்கள் சட்டம் கொண்டு வருவோம்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு எங்கள் தர்காவில் மேலே. அங்கே எடுத்துகிட்டு போய் கோர்ட்டே வந்து அங்கே வந்து எதுக்காக எடுத்துகிட்டு போய் அங்கே நீங்கள் தர்காவில் போய் சாமி அது வந்து அந்த சமாதி யாரோ ஒரு குருவுடைய சமாதி, அது சிக்கந்தர்னு ஒருத்தருடையது. அந்த சிக்கந்தருடைய சமாதி அங்கேயே இல்லை, கோரிப்பாளையத்தில் கீழே இருக்குது. இது வந்து சும்மா இது பண்ண சமாதின்னு அது ஒரு 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 சர்ச்சை இருக்குது. அதை கூட விட்டுருவோம். தர்கா அவங்க இஷ்டம், அவங்க போய் கும்பிட்றாங்க, அதில் ஒன்றும் தப்பே இல்லை. அவங்க எங்கே அது தர்கா நினைக்கிறாங்களோ அவங்க போய் கும்பிட்றாங்க. அந்த இடத்துல ஆடு கோழியை பலியிடணும்னு அவசியம் இல்லை. திருப்பரங்குன்றம் வந்து முழுக்க வந்து எப்போ அது வந்துச்சு, இந்த தர்கா ஒரு 100-150 வருஷங்களுக்கு முன்னால் இருந்துச்சு. திருப்பரங்குன்றம் கோயில் அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கான வருடங்கள். அப்போ எது முதல்ல இருந்துருக்கணும்? அந்த இடத்துல போய் ஆடு கோழி, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து பிரியாணி போடணுன்னா அந்த தர்கா சாமி பேர் அந்த சிக்கந்தர் அவர் யாரோ அவர் அந்த குருவோ அவர் பேரை சொல்லி எங்கேயா ஒரு கீழே திருப்பரங்குன்றம் இல்லாத இடத்துல பண்ணலாம்ல. இதை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி ஆடு கோழி பலியிட்டு நேர்த்தி கடன் செய்ய சட்டம் கொண்டு வருவேன்.